ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான மா இன்டி பங்காரம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சமந்தா ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் வயலண்ட் பாஸ்ட் உள்ள ஒரு நபரா இருக்காங்க. இவங்க ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 வருஷம் கழிச்சு தன் கணவருடைய ஊருக்கு அவருடைய வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணத்துக்காக போறாங்க. அந்த ஊர்ல இவங்களுடைய ஃபேமிலி ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஃபேமிலியா இருக்க அவங்க கிட்ட தான் ஒரு மருமகள் அப்படின்ற ஒரு அங்கீகாரமும் நல்ல பேரும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க சில விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவங்களுடைய பாஸ்ட்ல இருந்த எனிமி திரும்ப வராங்க. அவங்களுடைய டார்கெட்டா இவங்க மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேமிலியும் இருக்க இந்த ஆபத்துல இருந்து தன்னுடைய மொத்த ஃபேமிலியும் காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வயலன்ஸ் சைட காட்ட வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதுகளும் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சமந்தாவுடைய ஒன் உமன் ஷோ அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை. ஏன்னா படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே அவங்களோட சாம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசிக்கலா ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் பண்ணுமோ அதை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்டைலிஷான சினிமாட்டோகிராஃபியோட வெல் எக்ஸிக்யூட்டட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்துல நிறையவே வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி எமோஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா மாஸ் மூமெண்ட்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. வில்லன் ரோல் ஸ்டார்டிங்ல பயப்படுற அளவுக்கு இருந்தாலுமே அதுக்கப்புறமா ஒரு கடத்துக்கு மேல டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஸ்கிரீன் பிளேல ஃபெமிலியரான கமர்ஷியல் ஃபார்முலா என்ன இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துல இருக்கும். புதுசா எதுவுமே இருக்காது. சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பெருசா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த படம் மோஸ்ட்லி எங்கேஜிங்கா இருந்தாலுமே கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபேவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மா இன்டி பங்காரம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.